வெல்கம் டு பசு விளாக்ஸுங்க. அரிசி சாதம் விட்டால் வேறு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த சாம சாதம் 10 நிமிஷத்தில் நல்லா ஃப்ளஃபியாக ரெடி ஆயிரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுகர் கண்ட்ரோல் பண்ணும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். கிட்ஸ்க்கு எல்லாமே இதில் கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது, சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது சாம அரிசி இல்லை லிட்டில் மில்லட்னு கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப்பு அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் ஊற வைக்கலங்க, ஏன்னா இந்த அரிசி சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால தான். இப்போ நான் எந்த கப்பில் அளந்திருக்கனோ அதே கப்பில் ஒரு 4 கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். அதே கப்பில் இப்போ இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு ஓரத்தில் தள்ளி பாருங்கள், எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சுதுன்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கிடச்சிருச்சு. ஸோ நான் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த சாப்பாடு எல்லாமே குண்டால் எதுவுமே ஒட்டாமல் நல்லா க்ளீனாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். அதனால தாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.